பசுமையுடன் இணைய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, இப்போ நம்ம தாராபுரம் தாலுகா களத்திருக்காபாளையம் அந்த அந்த சைடில் இருக்கிற ஒரு செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே அந்த கோயில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்லாண்டி அம்மன் காவடிகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா செலிப்ரேஷனாக இருக்கும். பாருங்கள், ஆண்டவேல முருகன் பழனி முருகனுக்கும் எந்த ஊருக்காரங்கன்னு தெரியல, அவங்களும் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறாங்க. பாருங்கள், ஆந்த வேலை இவங்க வந்துட்டுருக்குறாங்க. நம்ம அவங்கள கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் வரும். அது கிராஸ் பண்ணி தான் போகணும். 2 வீலரில் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், நிறைய காவடிக்காரங்க கிராஸ் ஆனாங்க. எல்லாத்தையும் எடுக்க முடியல. நம்ம போயிட்டே இருக்கிறோம். மச்ச வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, ஹெல்மெட் போட்டிருக்காரு. சேஃபாக தான் போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இதில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன் இருக்குது. கரடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மவுண்டைன் கிராஸ் பண்ணி தான் நம்ம போயாகணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது. இந்த பெரிய காத்தாடி சொல்லுவாங்கள, பாருங்கள், அது ரன்னிங் ஆகிட்டுருக்கிறது. இந்த மவுண்டைன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதை கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டுருக்குறோம். நல்லா இப்போ மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு பச்சையாக இருக்குது. ஊர் என்ட்ரன்ஸ்க்கு தான் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருட்டில் யாருமே வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா வெளிச்சமாக எல்லா பக்கமும் டியூப் லைட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா மழை வந்ததுனால கீழே எல்லாமே சேறு சகதியாக இருக்குது. வழுக்கி விழுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருக்குது. எனக்கே கொஞ்சம் தடுமாறிச்சு. அதாவது தடுமாறிச்சுன்னா பயம், வேற ஒன்றும் இல்லை. சரிக்கிருமோ அப்படின்ட்டு செம்மண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வழுக்கி விழுந்தோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற பயத்துலையே எட்டி வச்சேன். பாருங்கள், மழை தண்ணி நிற்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக தான் எல்லாருமே போய் வரணும். எல்லாருமே சேஃபாக தான் வந்தாங்க. பாருங்கள், கோயில் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு உள்ளே போக போகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டும் வருவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு டிராஃபிக்கும் பாருங்கள் நல்லா டிராஃபிக்காக இருக்குது. அது கிளியர் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. அப்புறம் உள்ளே வந்துட்டோம். லைட் அலங்காரமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு போனோம் அப்படின்னாலே ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது எங்கள் தாத்தாவோட அம்மாச்சி ஊருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அவங்கெல்லாம் அம்மாச்சி ஊருக்கு போனது இந்த ஊருக்கு தான். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.